நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஒன் பை ஒன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை பயன்படுத்துறீங்க. அந்த மெசஞ்சர்ல SMS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த SMS, MMS இது ரெகுலரா நீங்க உங்க போன்ல ரிசீவ் பண்றீங்களா? ஸோ இதுக்காக நீங்க எந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறீங்க? உங்க போன் சாம்சங் மொபைலா இருந்தா அவங்களே ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெசேஜ் ஆப்பை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கூகுளோட மெசேஜ் ஆப் இருக்கு. இது இல்லாம தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் கூட நீங்க பயன்படுத்தலாம். அதுல ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரும் வருது. அந்த மெசஞ்சர்ல SMS அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2012 அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணமோ தெரியல, 2013 அதை தூக்குனாங்க. மீண்டும் 2016 கொண்டாங்க. இப்போ வரைக்கும் அது அவைலபிளா இருக்கு. செப்டம்பர் மாதம் ஒரு அப்டேட் கொடுப்பாங்க மெசஞ்சருக்கு. அப்போ இது காணாம போயிடும் அப்படின்னு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த SMS எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது இல்லாம ஏதாவது மாற்று வழி இருந்தா அதையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ மூலமா. நண்பர்களே, நீங்க ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை நீங்க ஒரு SMS, MMSக்கு பயன்படுத்துறீங்களா? அப்பனா அந்த மெசஞ்சரை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் நேமுக்கு பக்கத்துல ஒரு கியர் ஐகான் இருக்கு. மீ அப்படிங்கிற செக்ஷன்ல தான் நான் பார்த்தேன் SMSக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு டாகல் கொடுத்துருந்தாங்க. அது இப்போ காணோம். ஏன்னா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சருக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2023 அந்த புதிய அப்டேட்லாம் காணாம போயிருக்கு. அதுக்கு முன்னாலேயே என்னால பார்க்க முடியல. பட் இன்னொரு வழியில நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை பிரசன்ட் ஹோல்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படியே பேஜ் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது இதுல மெசேஜிங் ஆப்னு வருது. ஃபேஸ்புக்கோட மெசஞ்சருக்கு மாற்றா வேற எந்த SMS அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இதுல பார்க்க முடியும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நான் போன்ல வச்சிருக்கேன். கூகுளோட மெசேஜஸ் ஆப், அப்புறம் சாம்சங்கோட மெசேஜஸ் ஆப், அப்புறம் ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆப், அப்புறம் சிக்னல். இதுல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை வந்து தூக்க போறாங்க. நீங்க இப்படியே நீங்க செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா வேற SMS இல்ல MMS ஆப்பை நீங்க பயன்படுத்தணும்னா போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும். அதுக்கப்புறம் ஆப்ஸ்குள்ள போகணும். உங்க போன்ல இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய பாப்பீங்க. ஸோ ஃபேஸ்புக் மெசஞ்சர்ல இந்த SMS சர்வீஸை நிறுத்த போறாங்கல்ல. ஸோ அதுக்கு மாற்றா நீங்க என்ன பண்ணலாம், இந்த சர்ச்ல போயிட்டு நீங்க உங்க போன் வந்து சாம்சங் மொபைலா இருந்துச்சுன்னா மெசேஜஸ் டைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் கூகுளோட மெசேஜ் ஆப் பயன்படுத்திங்கன்னா மெசேஜ் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சிக்னலும் நான் பயன்படுத்துறேன், மெசேஜஸ் ஆப்பும் நான் பயன்படுத்துறேன், கூகுளோட மெசேஜஸ் ஆப்பும் பயன்படுத்துறேன். அதை நான் தட்டின உடனே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் மெசேஜிங் ஆப்னு இருக்கும். அதுக்குள்ள போன உடனே முதல்ல காட்டுனது தான் 4 ஆப்ஸ் இதிலே டிஸ்பிளே ஆகுது. உங்கள் ஃபோனில் எத்தனை ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை தவிர்த்துட்டு பாக்கி நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஸ்க்கு வந்து SMS, MMS நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். நிறைய யூசர் பேஸ் கொண்ட ஆப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம ஃபோனில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பல வழிகளில் அவங்க ரெவென்யூ பண்ணிடுவாங்க. அந்த ஆப்ஸ் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புது அப்டேட்டை கொடுக்கும் போது புது விஷயங்களை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மாதிரி புதிய விஷயங்களை நம்ம வந்து பயன்படுத்தும் போது ப்ரீமியம் செக்ஷனில் கொண்டு அதை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கட்டக்கூடியவங்க ஈஸியாக உள்ளே போயிட்டு அதை அனுபவிச்சிருவாங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக என்ன கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்திட்டு கடந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் யூடியூபும் ஒன்று. ஸோ அந்த வரிசையில் ஸ்னாப்சாட் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. புது விஷயங்களை அறிமுகப்படுத்தும் போது அந்த புதிய செட்டிங்ஸை அதில் கொண்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதை அனுபவிக்கணும்னா பேமெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ அதில் ஸ்னாப்சாட் என்ன பண்ணாங்கன்னா, டார்க் டீமுக்கு கூட நீங்கள் பைசா கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என்னமோ தெரியல, ஸ்னாப்சாட் அதை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ நண்பர்களே, நீங்கள் ஸ்னாப்சாட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா டார்க் டீமுக்கு இனி நீங்கள் பைசா கட்ட வேண்டாம், ஃப்ரீயாகவே பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கூகுளோட பாஸ்கி தெரியுமா? இந்த பாஸ்கியை கூகுள் அக்கௌண்ட்டில் எத்தனை பேர் பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். அவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு விஷயத்தை கூகுள் அறிமுகப்படுத்திட்டாங்க. இதுக்கு முன்னால் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தணும்னா நீங்கள் பாஸ்வேர்டை பயன்படுத்திருக்கீங்க, ஃபிங்கர் பிரிண்டை பயன்படுத்திருக்கீங்க, ஃபேஸ் லாக்கை பயன்படுத்திருக்கீங்க, ஸ்க்ரீன் லாக்கை பயன்படுத்திருக்கீங்க, பின்னை பயன்படுத்திருக்கீங்க. இனி அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இந்த பாஸ்கியை பயன்படுத்தினாலே போதும். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடலாம். ஸோ அதே ஃபார்முலாவை வாட்ஸ்அப்பும் கொண்டு வரப்போகிறாங்க. தங்களுடைய வாட்ஸ்அப்போட அக்கௌண்ட் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வழக்கமாக ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக், ஸ்க்ரீன் லாக் இது எல்லாத்தையும் செட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்கு மேலே இந்த பாஸ்கி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இதை நான் மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்க கேட்கலாம். அதுக்கு கூகுளோட பாஸ்வேர்டு மேனேஜரில் போய்ட்டு நீங்கள் இந்த பாஸ்கியோட மொத்த டேட்டாவையும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த புதிய செட்டிங் விரைவில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க.
யாரெல்லாம் கூகுளோட ஜிமெயிலை வெப்பில் பயன்படுத்துவீங்க, அதுவும் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறீங்களா? அப்போனா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்கை நீங்கள் வெப்பில் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் முழுமையாக அனுபவிச்சிருப்பீங்க. பட் ஆண்ட்ராய்டில் ஐஃபோனில் இல்லவே இல்லை. ஏன்னா அந்த செட்டிங் ஆண்ட்ராய்ட்லேயும் ஐஃபோன்லேயும் அறிமுகப்படுத்தல கூகுள் ஜிமெயிலில். இப்போ சமீபத்தில் கூகுள் ஒரு அறிவிப்பு பண்ணிட்டு ஜிமெயிலுக்காக ஒரு புதிய செட்டிங். இந்த செட்டிங் எதை பற்றினது அப்படின்னா, உங்களுடைய ஜிமெயில் இருக்குல்ல, அதில் நீங்கள் இமெயிலாம் ரிசீவ் பண்ணீங்கன்னா, வேறு எந்த மொழியை நீங்கள் ரிசீவ் பண்ணீங்கன்னா அந்த மொழி உங்களுக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணுவீங்க, அதை காப்பி பண்ணி நீங்கள் மற்ற தளத்தில் போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணி அதை உங்கள் மொழிக்கு அதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. இனி அப்படிலாம் பண்ண வேண்டாம். நீங்கள் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இமெயிலே டாப்பில் நீங்கள் எந்த மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அதை ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒருவேளை அது அங்கே டிஸ்பிளே ஆகலைன்னா அதே இமெயிலில் டாப் ரைட்டில் 3 டாட்டுக்குள்ளே போனீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை வச்சு 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணிட முடியும். சமீபத்தில் யூடியூப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். யூடியூபோட அப்ளிகேஷனில் 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை தூக்கிட்டாங்க. அந்த தூக்கின செட்டிங்கை கூகுள் அக்கௌண்ட்டில் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன், லென்த் வீடியோலையும் போட்டிருந்தேன். அதை பார்த்தவங்க கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன், நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதாவது யூடியூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யூடியூபோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணும்போது ஹோம் பேஜில் நிறைய புது புது வீடியோலாம் டிஸ்பிளே பண்ணுவாங்களா, அது இனி பார்க்க முடியாது. நீங்கள் வாட்ச் ஹிஸ்ட்ரியை டர்ன் ஆன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் யூடியூபோட ஹோம் பேஜில் வீடியோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ அமுலுக்கும் வந்துருச்சு. விரைவில் நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் அதை பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் யூடியூபோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை டர்ன் ஆஃப் பண்ணியிருந்தீங்க, யூடியூப்பில் வாட்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? யூடியூப்பை ஓப்பன் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், யூடியூபோட வாட்ச் ஹிஸ்ட்ரியை யூடியூப் அப்ளிகேஷன்ல தூக்கி கூகுளோட அக்கௌண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ் ஆல் ஹிஸ்டரி. எந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ, அதாவது யூடியூப்ல, அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ யூடியூபோட ஹிஸ்டரிக்குள்ள வந்தாச்சு. நான் ஆல்ரெடி டர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஹிஸ்டரி கண்ட்ரோல்ஸ்குள்ளே போங்க. கண்ட்ரோல்ஸ்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரே கலரில் டிஸ்பிளே ஆகும். அதாவது யூடியூபோட வாட்ச் ஹிஸ்டரி நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். டர்ன் ஆன் பண்ணோன்னு பாருங்கள், அந்த இமேஜ் எல்லாமே ஒரு சில பகுதிகள் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேஜ் அப்படியே பண்ணீங்கன்னா டர்ன் ஆன், காட் இட். இது யூடியூபோட வாட்ச் ஹிஸ்ட்ரி. இதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணியே வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க யூடியூப். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா யூடியூபோட ஹோம் பேஜில் எந்த வித வீடியோ ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் டிஸ்பிளே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு தெரியல. இதில் ஏதாவது உள்குத்து கூட இருக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.